ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டே 16. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோட்டோடைப்னா என்ன, அதுவும் ஃபிக்மாவில் என்ன. ஸோ ப்ரோட்டோடைப்னா என்ன அப்படின்னா, பேசிக்கலி ஒரு ஸ்மால் டெமோ ஆஃப் யுவர் ஆப். நீங்கள் ஏதாவது ஆப் இல்லை வெப்சைட் எதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு டெமோ தான் வந்து ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஹவு த ஆப் வில் ஒர்க், ஹவு த யூசர் வில் கிளிக், மூவ், நேவிகேட் எல்லாமே ப்ரிவ்யூ பண்ண யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ டீட்டெயிலாக ப்ரோட்டோடைப்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். எஸ், ப்ரோட்டோடைப்னா என்ன அப்படின்னா, ப்ரோட்டோடைப்னா ஒரு சிமுலேஷன் ஆர் டெமோ ஆஃப் யுவர் ஆப். ஒரு டெமோ அங்கே நடக்கிறது. இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் நடக்கிறது தான் வந்து ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம். யூசர் கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ட் பண்ண முடியும். யூசர் வந்து கிளிக் பண்ணிட்டா இன்ட்ராக்ட் பண்ண முடியும். பிஃபோர் ரியல் ஆப் டெவலப் பண்ணும்போது வி டெஸ்ட் த ஃப்ளோ. அந்த இப்போ ஒரு நம்ம ரியல் ஆப் வந்து இப்போ டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணி எங்கே போகும் அப்படின்னு வந்து நம்ம இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி பண்ணி பார்க்குறதுனால நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடியும். ஒய் ப்ரோட்டோடைப் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த ஃபிக்மாவில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டோ இல்லை ஆப்போ பண்ணும்போது ஃபிக்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஸ்க்ரீன் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ரியல் டெவலப்மெண்ட்க்கு முன்னாடி மிஸ்டேக் வந்து ஃபைன் பண்ணலாம். இப்போது நம்ம டெவலப் பண்ணி எங்கேயாவது அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணி மிஸ்டேக் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ டீம் இல்லைன்னா கிளைண்ட் கிட்ட வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கிங் ஃபீல் இருக்கும் இந்த ப்ரோட்டோடைப்லாம் வந்து யூஸ் பண்ணால். ஓகே, ஸோ இதனால் வந்து அந்த ப்ரோட்டோடைப் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ப்ரோட்டோடைப்ஸ். 3 டைப் இருக்குது. லோ ஃபெட்டாலிட்டி, ஹை ஃபெட்டாலிட்டி அண்ட் கிளிக் த்ரூ ப்ரோட்டோடைப் அப்படின்ட்டு. இப்போ இதில் லோ ஃபெட்டாலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் ரஃப் ஃப்ளோ. என்ன அப்படின்னா, நம்ம அவ்வளோவா அதில் ப்ரோட்டோடைப் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளோ மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து லோ ஃபெட்டாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் தென் ஹை ஃபெட்டாலிட்டி அப்படின்னா என்னென்னா, ரியல் டிசைனாகவும் இருக்கும் அண்ட் தென் அனிமேஷன்ஸும் இருக்கும். ஃபுல் யூஐயாகவும் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் யூஐ அண்ட் தென் அனிமேஷனாகவும் இருக்கும். ஓகே, இது வந்து ஹை ஃபெட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக் த்ரூ அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். இந்த மாதிரி நம்ம ப்ரோட்டோடைப்பில் இந்த கிளிக் த்ரூ அப்படின்னா கிளிக் பண்ணதும் அது ஒரு ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம கிளிக் த்ரூ அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் இந்த 3 டைப்ஸ். நம்ம ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணால் இந்த 3 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம லோ, அப்புறம் ஹை, அப்புறம் கிளிக் த்ரூ. இது 3 வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டோடைப் ஃபீச்சர்ஸ் இன் ஃபிக்மா. ஃபிக்மாவில் என்னென்ன ப்ரோட்டோடைப் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரேம்ஸ் லிங்க் பண்ணுறது. ப்ரோட்டோடைப்னால் என்ன, உங்களுக்கு ஒரு ஐடியாவே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்காது இல்லையா? ஸோ இது வந்து சும்மா ஜென்ரலாக அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபிக்மாவில் ஃப்ரேம்ஸ் எப்படி லிங்க் பண்ணுறது, அண்ட் தென் ஆன் கிளிக் இன்ட்ராக்ஷன். ஆன் கிளிக்னா அது கிளிக் பண்ணதும் ஒரு இன்ட்ராக்ஷனுக்குள்ளே போகிறது. அப்புறம் ஸ்மார்ட் அனிமேஷன் எப்படி வைக்கிறது, ட்ரான்சிஷன் எப்படி வைக்கிறது, டிவைஸ் மார்க்கப்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது, டிவைஸ் மார்க்கப்ஸில் ப்ரிவ்யூ இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஃபிக்மாவில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்னென்னா, how to create prototype in Figma. ஓகே, ஃபிக்மாவில் எப்படி நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரேமை வந்து ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் உள்ள ஏதாச்சும் ஒரு நம்ம கான்செப்ட் வந்து கொடுத்துக்கணும். அண்ட் தென் கிளிக் ப்ரோட்டோடைப் டேப். நம்மளுக்கு இந்த சைடில் லேயர்ஸ் பேனல் உண்டு இல்லையா? லேயர்ஸில் இந்த சைடில் உள்ள பேனலில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டோடைப் டேப் மேலே இருக்கும், டிசைன் ப்ரோட்டோடைப். ஸோ அதில் நீங்கள் ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிட்டு எந்த பட்டன்லேருந்து எந்த இதுக்கு கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த பட்டன் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நிறையா கீழே உள்ள நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வந்து காமிக்கும். அதில் உள்ள நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சூஸ் இன்ட்ராக்ஷன்லாம் வந்து நீங்கள் தான் வந்து ஃபில் பண்ணணும். அப்புறம் அனிமேஷன் டைப்பும் நீங்கள் சூஸ் பண்ணணும்.
அப்புறம் வந்து மேலே வந்து இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது வந்து ப்ளே ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ புரியாது, ஜஸ்ட் என்ன வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இல்லை ஜஸ்ட் ப்ரோட்டோடைப்னா என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? எஸ். இப்போ வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரோட்டோடைப் பண்ண பெஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ளோ சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஃப்ளோ வந்து எப்போவுமே சிம்பிளாக வச்சுக்கணும். அதாச்சும் லோ ஃபெட்டாலிட்டி அதுவாக வந்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் தானே இருக்குது. ஸோ சேம் டைப் அனிமேஷன் யூஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்க்ரீனுக்கும் ஒரு அனிமேஷன் யூஸ் பண்ணுறத விட நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம், சேம் டைப் ஆஃப் அனிமேஷன். அப்புறம் யூசர் டெஸ்டிங் பண்ணுங்கள். என்னென்னா இப்போ ஒரு யூசர் கிட்ட போய் நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்மளே அதை வந்து டெஸ்டிங் வந்து பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக ப்ரிவ்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக நம்ம எல்லாமே கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஓகே, லாஸ்ட்டாக நீங்கள் நாளைக்கு வர வீடியோவில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம பிபிடி வச்சு மட்டும் தானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைவாக ஒரு ஃபிக்மாவில் ஒரு ஃப்ரேம் டு ஃப்ரேம், அதாச்சும் இந்த ப்ரோட்டோடைப் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதில் உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைனலாக அந்த ப்ரோட்டோடைப்பை வந்து எப்படி வந்து ப்ரிவியூ பண்ணுறது, அண்ட் தென் அதை எப்படி சேவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எப்படி வீடியோவை ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல, கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பாய்.